ஹாய் மக்களே! இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. செம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்க. லைவா நானு என் ஃபேஸில அப்ளை பண்ணி ரிசல்ட்டும் காட்டியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. பார்லர் போக வேண்டாம். இதுக்காக 1000, 500, 2000 செலவு பண்ண வேணாம். வீட்லேயே 5 நிமிஷத்துலேயே உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டா மாற்றி சுருக்கமே இல்லாமல் நல்லா யங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபேஸ் பேக் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா சுகர் தாங்க. இந்த மாதிரி முழு சுகராக இருக்கிறதா நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நம்ம நைஸாக பவுடராக மாற்ற போகிறோம். பவுடராக மாற்றிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பாகவும் நம்ம ஃபேஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு இந்த சுகர் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த சுகரை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு மாறுங்க. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நைஸாக நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி இல்லாதவங்க நார்மலாக இடிகளில் கூட போட்டு தாராளமாக இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் மிக்ஸியில் அரைக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு நைஸாக பவுடர் மாதிரி கிடச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது சன்ரைஸ் காஃபி பவுடர் 2 ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். நீங்கள் 2 ரூபா பேக்கெட் இல்லை அப்படின்னா தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அக்கா என்ன காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக கேட்டுறாதீங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சர்க்கரை பொடியை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எடுத்துக்கிட்டேன். இப்போ சர்க்கரையும் இந்த காஃபி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது என்ன அப்படின்னா லெமன் தாங்க. இந்த லெமனை வந்து இப்படி யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபேஸில் எந்த விதமான இரிட்டேஷன் பண்ணவே பண்ணாது. ஒரு சிலருக்கு அப்படி குத்தல் மாதிரி இருக்கும் ஃபேஸில் வெறும் லெமனை மட்டும் ஆட் பண்ணும் பொழுது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. எரிச்சல், குத்தல் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. பாருங்கள் மிக்ஸ் பண்ண நமக்கு நல்ல ஒரு க்ரீமியாக வந்துடும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்குது. இதை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லிக்விடாக மாறிடும். அடுத்து நம்ம இப்போ செய்ய போகிற முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா ஒரு பொடியை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நான் சேர்க்குறது என்ன பொடின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம் மஞ்சள் பொடி அப்படின்ட்டு. மஞ்சள் பொடி தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நார்மல் குழம்பு மஞ்சள் பொடி நான் யூஸ் பண்ணவே இல்லை. கஸ்தூரி மஞ்சள் பொடி தான் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதுமாதிரி ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை ஒரு ஷைனிங் இருக்கும் ஃபேஸில். அதாவது மஞ்சள் கலர் வந்து பிடிக்காது, ஆனால் ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குங்க கஸ்தூரி மஞ்சள் பொடி. அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கரிஞ்சிராமல் ஒரு மீடியம் அளவில் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அடிப்பிடிச்சதுன்னா இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நமக்கு வந்து பொடியாயிரும். அதனால் ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா அனல் வந்துருச்சு. ஏன்னா ஹீட் அதிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அனல் வரதான் செய்யும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிறத நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த அனலெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆவி பறக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அனல் அப்படியே இருக்கு இல்லையா, அதனால் இந்த மாதிரி இருக்குது. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது தான் உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறது. ஐயோ ஃபேஸில் இந்த மாதிரி தணல்லாம் வந்திருக்கே, ஏதாவது ஃபேஸுக்கு பிரச்சனை பண்ணுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக எதுவுமே பண்ணாது. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாலாம் இருக்காது. கொஞ்சம் வந்து கொரன்னு இருக்க தான் செய்யும். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இதில் நம்ம சுகர் பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு நல்ல ஒரு பசை மாதிரி இருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் இருந்தால் கூட அதை கூட அப்படியே ரிமூவ் பண்ணிவிடும். நீங்கள் கேட்கலாம், நிறைய முடி இருந்தால் ரிமூவ் பண்ணுமா அப்படின்ட்டு. இல்லவே இல்லை. லைட்டாக பூனை முடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொடியாக இருக்கிற முடியை வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம துடைக்கும் பொழுது அப்படியே ரிமூவ் ஆகிடும். இப்போயே இந்த அளவுக்கு டல்லாக இருக்குது பாருங்கள். நான் வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டல்லாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, அப்படியே டேனாகவும் மாறிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி தரப்போகுது. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக மில்க் ஊற்றி காட்டன் வந்து டிப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு அப்படியே ஃபேஸில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டஸ்ட்டெல்லாம் ஃபேஸில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம எந்த பேக்காக இருந்தாலும் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு காட்டுறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணிடுறேன் ஃபேஸு. மூக்குத்தி மாட்டி இழுத்துருச்சு. இப்போ பாருங்கள், ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ அழுக்குகள் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடுக்க. வெறும் மில்க் மட்டுமே உங்களுக்கு போதும். ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா அழுக்குகள்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டனாக மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஃபேஸில் அந்த பேக் அப்ளை பண்ண போகிறோம். மில்க் வச்சு ஃபேஸை க்ளீன் பண்ணோன்னே ஃபேஸ் பாருங்கள் நல்லா பிரைட்டாக தெரியுது. இப்போ நம்ம ஒரு சூப்பரான பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இது இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கும். இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்காது. நல்லா அதாவது நம்ம அதை யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸை வந்து செம்மையாக பிரைட்டாக மாற்றி கொடுத்துரும். நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன் வெளில போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக நம்ம பார்லர் கண்டிப்பாக போகாமல் இருக்கவே மாட்டோம். அப்படி போகாதீங்க. போகாமல் இந்த பேக்கை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவாக மாறிடும். எல்லாருமே கேட்பாங்க, எந்த பார்லர் போயிட்டு வந்தீங்க, உங்கள் ஃபேஸ் இந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியான ட்ரெஸ் நம்ம போட்டாலும் கூட இந்த மாதிரி ஒரு பேக்கை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு சூப்பரான, அதாவது ஒரு சாதாரண ஒரு சாரியை கட்டிட்டு போங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக தெரியுறீங்கன்னு மற்றவங்கள்ட்ட கேளுங்க. கண்டிப்பாங்க நம்ம ஃபேஸ் நல்லா இருந்தால் நம்ம சாதாரண ஒரு 150 ரூபாய்க்கு சாரி வாங்கி கட்டினா கூட நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். அதான் உண்மை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப வந்து நமக்கு பசை மாதிரி பிடிக்கும். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குட்டு. இதுதான் நான் மேலே பேண்டு போட்டுக்கிறது. உங்களுக்கு ரொம்ப ஃபேஸில் வந்து மஞ்சள் கலர் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னையாட்டமே இது கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மஞ்சள் கலர் வந்து ஃபஸ்ட் டைம் பிடிக்கும், அப்புறம் போயிடும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது போயிடும். இருந்தாலும் உங்களுக்கு வேணான்றவங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இப்போலாம் யாருங்க மஞ்சள் பூசுறா, அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. மஞ்சள்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஃபேஸில் வந்து மஞ்சள் கலர் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுறது. அந்த காலத்துலேருந்தே ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பொருள்னா மஞ்சள் தான். பிம்பிள்ஸ் வந்தாலும் சொல்லுவாங்க, ஃபேஸ் ரொம்ப டேனாக இருந்தாலும் அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க, ஃபேஸுக்கு உடனே மஞ்சள் பூசு சரியாயிடும் அப்படின்ட்டு. உண்மைதான். அது நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். எந்த கிருமிகள் இருந்தாலும் அழிச்சிடும். நம்ம ஃபேஸை வந்து எதுவுமே வராமல் தடுத்து ஃபேஸுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் மஞ்சள். உண்மைதான். ஆனால் ஃபேஸில் ஒட்டுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க தாராளமாக குழம்பு மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்படி பண்ணுறதுனால எந்த தவறுமே கிடையாது. தாராளமாக பண்ணலாம். பார்ட்டி ஃபங்க்ஷன் அல்லது எங்கேயாவது வெளியில் கிளம்புறீங்க அந்த மாதிரி நேரங்களில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா க்ளோ கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக இருக்கும். வேறு எந்த மேக்கப்புமே தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டையும் காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் நான் எந்த அளவுக்கு சூப்பராக என் ஃபேஸ் மாறுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடி தொடச்சி காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். நான் வந்து போய் சொல்கிறேன் நினைக்க மாட்டீங்க. 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபேஸ் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டைட்டாகவும் ஆகாது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது. ஆல்ரெடி நல்லா ஃபேஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து இந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன்.
ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது. என்னென்னா நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிப்போம் இல்லையா, அந்த சுகர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே மெல்ட் ஆகவே ஆகாது. நம்ம எந்த அளவுக்கு அரைச்சி பொடியாக எடுத்தோமோ அதே மாதிரி அப்படியே இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதில் சுகர் வந்து மெல்ட்டே ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி முடிகள் கூட எல்லாமே வந்துடும். அந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு டேனை ரிமூவ் பண்ணி, ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி முடியெல்லாம் ரிமூவ் பண்ணி, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே நம்ம இப்படி எடுக்கும்பொழுது எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ ஃபேஸை வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்கும். லைட்டாக நான் மில்க் தொட்டே ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே மில்க் நான் எடுத்தது மிச்சம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் கூட நம்ம ஸ்பூனில் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்கின்னு. தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது பேண்டோ அல்லது முடியை வந்து தூக்கி கட்டிக்கோங்க. நான் வீடியோக்காக அப்படியே விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா தூக்கி கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா முடியில் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா முடியெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும். நான் எடுத்துட்டேன். ஃபேஸை வந்து இப்போ துடைக்க போகிறேன். உங்களுக்கு முன்னாடி நான் துடைச்சி கட்டிடுறேன். இப்போ நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. கண்ணை திறக்கவே முடியலங்க. அப்படியே கண்ணெல்லாம் முடியெல்லாம் ஒட்டி இருக்கு. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக சூப்பராக கொடுத்துருக்கு ரிசல்ட்டு. நான் துடைக்க எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. என்னை நம்பாதவங்களுக்கு நான் அதனால் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நான் எப்போயுமே எனக்கு நல்ல ரிசல்ட் வந்தால் அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ். பா செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக என்னையால் நினச்சி பார்க்க முடியல. செம்ம க்ளோவாக இருக்குது ஃபேஸு. எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ ப்ரைட்டாக மாறி இருக்குது, எவ்வளோ ஈவன் டோனில் இருக்குது பாருங்கள் ஃபேஸ். முதல் இருந்தால் என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னோட ஃபேஸுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம ஃபேஸ் வந்து என்ன தான் பண்ணாலும் ரொம்ப டேனாக இருக்குது, டல்லாக இருக்கே, பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லையே, மற்றவங்க மாதிரி நம்மளும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியலையே, ஏன்னா நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க இல்லையா. ஏன்னா அந்த வருத்தம் நானும் பட்டிருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்காக நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லாதீங்க கமெண்ட்டில். மற்றவங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் சொல்லணுன்றதுனால சொல்லலாம். அந்த மாதிரி நானும் வருத்தப்பட்டிருக்கேன். நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். என் ஃபேஸில் ஏன் இப்படி இருக்குது, என் ஃபேஸ் ஏன் ரொம்ப டேனாக இருக்குது அப்படின்னு நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ். எவ்வளோ பிரைட்டாக மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.